Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. In the editorial, there are various important articles. There are many articles important. You can read these articles through our highlighted newspaper. The link will be given in the description box below. I'll be discussing only the most important article. So without any further delay, let's get into today's video. Let's look at the first article of today. Voice vote. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, the various methods that has been followed recently. இப்போ ஒரு பில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா there are various method. வாய்ஸ் vote மட்டும் எடுக்கிறது rather than people who are saying for, against அந்த மாதிரிலாம் இல்லாமல் how many people are saying okay the bill is passed அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் வந்து மணி பில்லாக ஒரு பில்லை பாஸ் பண்ணி அதை வந்து நம்ம லீகல் ஸ்க்ரூட்டினியை விட்டு அதை அந்த பர்வியூலேருந்து அதை எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுற விஷயம்லாம் it is more or like it is a fraud on the constitution. This was actually said by the Supreme Court. Money bill, passing such judgment as money bill is a fraud on the constitution. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பில் வந்து இப்போ இது ஸ்க்ரூட்டினைஸ் ஆகாது, இல்லை இதை 14 days பாஸ் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு மணி பில்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது in which the Lok Sabha has more power rather than the Rajya Sabha. ஸோ ஏதாவது ஒரு பில்லை இந்த மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்கட் மூலியமாக நம்ம பாஸ் பண்ணுறது it is more or less like a fraud, making fraud of the constitution அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் சைடில் என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா, இந்த பில்லெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து நம்ம டிலேயாக பாஸ் பண்ணோன்னா இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். அதுக்காக தான் மணி பில்லாக இருந்தால் 14 days ராஜ்யசபா ஹேஸ் டு கிவ் தேர் ரிப்ளை. அப்படி ரிப்ளை கொடுக்கலனாலும் the bill is deemed to have been passed. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த பில்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால தான் இந்த மெத்தடை நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது that does not hold water. ஏன்னா even if all these laws were actually unquestionably desirable and necessary, the dubious mechanisms followed for their enactment would surely mean that they are unjustifiable. கரெக்டாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்னு ஒரு ப்ரெஷியஸான ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி அதுபடி ஃபாலோ பண்ணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணுறதுனால even if these bills are very important for the functioning of the government, it looks like there is something sketchy. But neither of these governments resorted to constitutional subterfuge. இதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி பீரியடாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா they say ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் proposed 64th constitutional amendment bill on பஞ்சாயத்தி ராஜ். இந்த பில்லை பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பியூட்டினா, it was narrowly defeated in ராஜ்யசபா. ஒரு few votes-னால it was defeated in ராஜ்யசபா, but it enjoyed the highest ever majority in லோக்சபா. அந்த மாதிரி ஒரு மீன்ஸ் இருக்கும்போது கூட நம்ம இதுக்கு முன்னாடி வந்த கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற செட் ஆஃப் பீப்புளாக இருக்கட்டும், they did not go for shortcut methods like passing this bill on money bill அந்த மாதிரிலாம் பண்ணல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரீசன்ட் டேஸாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறது this is not good for the democracy அப்படிங்கிறது சொல்கிறாங்க. Now the judicial review is hardly practiced in India. The second chamber's performance of such a role becomes particularly important as it offers opportunity for second legislative scrutiny. இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ ஒரு பில் போகிறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இது வந்து இந்த ஆத்தரோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தட் வி ஷுட் நாட் ரைட் இன் அவர் பேப்பர். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம இப்போ லோக்சபா முடிஞ்சிட்டு இல்லை ராஜ்யசபாங்கும் போது ஒரு ஃப்ரெஷ் செட் ஆஃப் ஐஸ் அந்த பில்லை ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறாங்க. அப்படிங்கும் போது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் லீகல் ஸ்க்ரூட்டினி, ஸோ தட் மோர் ஸ்க்ரூட்டினி நம்மக்கிட்ட வர்ற லா இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகி இட் வில் பி மோர் குட் அப்படிங்கிறது தான் ஒப்பீனியன். நம்ம அதை பைபாஸ் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. தட் இஸ் வாட் திஸ் ஆர்டிகல் சேஸ் அபவுட். And this article it talks about the 15 Finance Commission recommendations and how most of the recommendations were accepted by the government in their report. For example, the Finance Commission they tried to maintain an equitable approach at a time when the center and state are facing unprecedented revenue stress and fiscal demands. So they are trying to take a middle path. அவங்களோட major recommendations, முக்கியமான recommendation 41% of the divisible pool of taxes should be given to the state and nearly 2.95 lakh crore for 17 states over the next 5 years. இதை கிராண்டாக கொடுக்கணும்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தது. இட் வாஸ் அக்செப்டட். அப்புறம் urban and local bodiesக்கு we have to make grants conditional upon the state setting up their own finance commission and making sure that these accounts are published online to maintain transparency. அப்புறம் 16% of the grants will further be linked to this bodies providing sanitation and water services. ஸோ இதில் ஹெல்த்துங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் கவர் பண்ணாமல் சானிடேஷன், வாட்டர் இது எல்லாமே கவர் ஆகிருக்கு.
there has to be a non-lapsable dedicated fund to support defense and internal security modernization, a response to the center's belated request to examine if such a fund can be considered. Adume center said that we will take that into consideration. 1.53 lakh crore out of the consolidated fund has to be moved out in 5 years அப்படினு ஒன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு center has said we will think over about it. Commission's recommendation of sector specific and other grants about 1.8 lakh crore kudukano அப்படினு நம்ம சொல்லிருக்குது. That is also in hold. So most of the recommendations of the 15th Finance Commission led by N.K. Singh was accepted by the government. That is what is said in this article. I would advise you to go and have a look at what were the agreements that were accepted readily, what were the major recommendations that were not accepted or which are on hold. இத பாத்துக்கங்க because prelims-ல இது உங்களுக்கு கேக்குறதுக்கு நிறைய chances இருக்கு. And this article, this talks about the Perseverance rover and why that rover was actually ada or particular crater la launch பண்ணாங்க. That is Jezero crater in Mars. எதுக்கு இந்த craterல launch பண்ணணும், எதுக்கு அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா launch பண்றாங்க நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா, it was chosen for study as based on an earlier aerial survey. It was found to be home to ancient delta. அதாவது ஒரு இடத்துல வாட்டர் இருந்திருக்குனாலே கண்டிப்பா அங்க ஒரு லிவிங் ஆர்கானிசம், some living organism should be there. So அந்த craterல நம்ம launch பண்ணும்போதே பண்ணோம்னா it will be easy for study ன்னு they launched in that. So அதையும் பார்த்துக்கோங்க. What is the name of the crater? Prelims perspective that could be important. And this article talks about India oda online learning experience. ரொம்ப முக்கியமான challenges what all we faced. Around 300 million across all age groups reported to be out of school. இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னா, இப்போ அவுட் ஆஃப் ஸ்கூல் போனவங்கள எவ்வளோ பேர் திரும்ப அகெயின் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆனதும் வருவாங்க. இந்த அவுட் ஆஃப் ஸ்கூல் டைமில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கல, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் படித்ததை அவங்க மறந்துருக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓவராலாக நம்ம இத்தனை வருஷமாக எடுத்துகிட்டு வந்த ப்ராக்ரஸ் இந்த 1 இயரில் நம்ம 2-3 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதையும் இதில் சொல்கிறாங்க. நம்மளோட education sector faces many challenges. One of that is delivery, especially of pedagogical processes, classroom assessment, framework, student support, teacher student engagement. இது எல்லாமே இந்த தடவை affect ஆயிருக்கு. Apart from poor access to digital data, the children were burdened with household work. So this was unevenly burdenful for girl children. ஏன்னா அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா they had to do household work and they don't have access to digital data. And சரி இப்போ ஸ்கூல் எப்போ திறப்பாங்கன்னே தெரியல, பேசாமல் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அந்த மாதிரி கூட நிறைய ஃபேமிலி started thinking. So this was unevenly burdenful. எப்படி இது ஜெண்டர் இந்த கொரோனா டைமில் எஜுகேஷன் எப்படி அஃபெக்ட் ஆச்சு, எஜுகேஷனில் how imbalancedly girl children were affected, gender imbalance எப்படி இருந்தது அதையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Diksha portal, what were the various schemes taken by the government during this time னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். Diksha portal and e-Pathshala, an app by NCERT, அப்புறம் Swayam portal, Swayam Prabha TV, about various channels, class எடுக்கிற teachers, இந்த மாதிரி various schemes were actually done by the government. ஆனால் this initiative failed to take account of the existing divide, spatial divide, digital divide, gender, class divide. For example, இப்போ பணக்கார பசங்க இருக்காங்க அப்படின்னா they can visit, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்காது, அவங்க இருக்க சிட்டியாக தான் இருக்கும், ஸோ நெட் ஸ்பீடாக தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இதில் இருக்குது. ஜெண்டர் விமன் பீப்புள் கிளாஸில் படிக்க உட்கார்றேன்னா ஆமாம் இப்போ இதுதான் ரொம்ப அவசியமாக வந்து வீட்டு வேலையை பாருன்னு சொல்கிற மாதிரி ஜெண்டர் இம்பேலன்ஸ் இருக்குது, கிளாஸ் இம்பேலன்ஸ் இருக்குது. எந்த இடத்துல ரூரலில் இருக்கவங்க அர்பனில் இருக்கவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டிஜிட்டலே முதல்ல நிறையா பேருக்கு ஆக்சஸ் இல்லை. அந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஒரு பர்சன் டு பர்சன் இன்ட்ராக்ஷன் வந்து டக்குன்னு டிஜிட்டலாக மாறும். ஃபர்ஸ்ட் அந்த டீச்சர்ஸ்க்கே எப்படி இந்த கிளாஸஸ் எடுக்கணும்னு தெரியறதில்ல, அதுலேயே வி வேஸ்டட் a few months. அதுக்கப்புறம் அவங்க செட் ஆனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கிளாஸ் ஆன்லைன் எடுக்கிறதுன்னு தெரில. அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வி ஃபேஸ்ட். Massive school closures exposed to the uneven distribution of technology. எத்தனை ஸ்கூலில் டெக்னாலஜி இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியுது, எவ்வளோ பேருக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதே ப்ராப்ளமாக இருக்குது, அது எல்லாத்தையுமே இதில் சொல்கிறாங்க. With their educational routine having been disrupted, children in many cases have also forgotten what they learned. As I said before, the decision to postpone the board exams to allow automatic promotion, அதாவது சரி இந்த வருஷம் யாருக்குமே ஸ்கூல் நடக்கல, பேசாமல் இந்த வருஷம் எல்லாரும் என்ன கிளாஸ் படித்தாங்களோ அவங்களை அப்படியே ப்ரமோட் பண்ணிடலாங்கும் போது the quality of the education will be it will be hampered very bad.
In families which faced cash and food shortages, 50% of boys girls were only confident of returning. The corona time la everybody was affected. Adu in the casual laborer pasanga, migrant laborer people with very vulnerable background, avangala paathukitingna they only had 50% of chance. They said that they will go back to school. As for the digital initiative, it was taken up in a haphazard manner. Many states lacked adequate digital infrastructure. Even teachers were poorly equipped to teach. For example, Rajasthan la pathina, it is one of the state where the dropout rate is high, and dropout rate among girls is very high, 20%. அதாவது 1 in 5 girls drop out. ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது வாட் வி ஷுட் டூ, த ஆக்சஸ் ஆஃப் கேர்ள்ஸ் டு எஜுகேஷன் டியூரிங் COVID-19 வாஸ் ஆக்சுவலி ஒன்லி 11%. 100ல் only 11% கேர்ள்ஸ் ஹேட் ஆக்சஸ். Girls who had online access reported links through WhatsApp, YouTubeக்கு 12% only had links. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு டிஜிட்டல் பெனிட்ரேஷன் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லேக் ஆஃப் டிவைசஸ், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரொம்ப போராக இருக்குது, கேர்ள்ஸ் ப்ரீ ஆக்குபேஷன் வித் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை வந்து we should make sure that we study it because corona is going to stay for a little longer. அந்த டைமில் இருக்கும்போது நம்ம by this time இல்லை மார்ச்சில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் மார்ச்சே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது we should make sure that இந்த டைமில் what are the lessons we learn, we should not repeat our mistakes. Schools run by the non-governmental NGO organization did fairly during the interregnum. அதாவது இப்போ இந்த டைமில் வாட் were the problems faced, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டேக்கிள் பண்ணவங்க யார், ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது NGOs actually tackle this problem well. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா they went to the அதாவது the people's home and they taught children in small groups. அவங்க வீட்டுக்கே போய் அவங்க வீட்டுக்கு இப்போது வந்து ரொம்ப vulnerable population, they will be living in one கம்யூனிட்டி பக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட அவங்கள மட்டும் வச்சு நம்ம கிளாஸ் நடத்துறதுனால எஜுகேஷன் வாஸ் நாட் டிஸ்ரப்டட். Education planning has to be context specific, gender responsive and inclusive. Enabling measures should include access to online education, removal of barriers in pre-metric scholarship, because scholarship illana people will not many people will be motivated to come and attend the school in poor families. So we should make sure that scholarship was there. Ensuring the provision of midday meals, iron and folic acid tablets, provision of personal hygiene products to girl children, etc. One expects the governments to keep the budgetary share of education up to 6%. Now we are spending very less, 3.5 to 4%. We should make sure that it is increased to 6% of the GDP. Moving on to the next article, the fight for dignity in feminist struggle. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கேஸ் தான். வேறு ஜேர்னலிஸ்ட் ஹேட் அக்யூஸ்ட் அன் ex-MP ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது வாட் வி ஷுட் டூ, வாட் ஆர் த ஃபியூ திங்ஸ் தட் வி ஷுட் டூ. ஒன் மே ஃபேஸ் த ட்ராமா ஆஃப் ரிப்ரெஷன், ஸ்பீக்கிங் அவுட் ஆஃப்டர் தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே ஒரு ட்ராமா. அதை நம்ம வெளியில் சொல்லிட்டோம்னா இது ஏன்டா சொன்னோங்கிற அளவுக்கு தே ஹாவ் டு ஃபேஸ் அ ட்ராமா. அந்த மாதிரி இருக்கும்போது வாட் ஆர் த ப்ரொசீஜரல் மெத்தட்ஸ் வி ஹாவ் டு டூ, ஹவு கேன் வி என்கேஜ் வித் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் கன்ஃபெஷன்ஸ் மேட் ஆஃப்டர் வெரி இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு 10 years 5 years அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை எப்படி வெரிஃபை பண்ண முடியும். இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் இஃப் தே வாண்ட் டு வித்ட்ரா அ கேஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹவு வி ஷுட் அட்ரஸ் இட் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்ட்ஸ். அதாவது கேஷுவல் செக்ஸிசமில் ஆரம்பிச்சு செக்ஷுவல் த்ரெட்ஸு, ஆக்சுவல் த்ரெட்ஸ் ஆஃப் அசால்ட் வரைக்கும் நடக்கலாம். இது எதையுமே நம்ம தேர்ட் ஸ்டேஜ் செக்ஷுவல் அசால்ட் நடந்தால் மட்டும்தான் இதை நாங்கள் சீரியஸாக எடுத்துப்போன்னு இருக்கக்கூடாது. The society has to be made more mature and more tolerable. And how many have to relinquish their constitutional rights in order to gain their living அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது fear of starvation, losing a house, losing savings, if anything the fear of being compelled to take children away from school, the fear of having to be burden on public charity, இதெல்லாம் தான் நம்மளை வெளியில் வர விடாமல் அதாவது when women face some kind of sexual harassment both at work place இருக்கட்டும் இல்லை இந்த சொசைட்டியாக இருக்கட்டும் அப்படியெல்லாம் இருக்கும்போது what is the
the thing that is stopping them na, it is fear. நம்மள ஆஸ்ட்ரசைஸ் பண்ணிடுவாங்களோ இல்லை நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு நம்மளை ஒதுக்கி வச்சுடுவாங்களோ, சொசைட்டி நம்மளை தான் தப்பாக பார்க்குமோ, அந்த மாதிரி நிறைய ஃபியர் இருக்கதா ப்ராப்ளம். வி ஷுட் மேக் ஷுர் தட் வி கிவ் மோர் கான்ஃபிடன்ஸ் டு த வல்னரபிள் பீப்புள். இது யாராக வேணா இருக்கலாம், விமன் மட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதில்ல. பீப்புள் ஹூ ஆர் வல்னரபிள் in the society, backward classes, scheduled classes, அந்த மாதிரி எல்லாருமே they are facing problems in their life every day. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு we should make sure that the society is supportive of them. It is important to build feminist jurisprudence on the subject and think about local support system that can enable women. அதாவது அவங்க ஏரியாவில் they should be empowered. Question of restorative justice that some are interested in and how that might apply in matters where bodily integrity is stake. அதாவது இப்போ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். நம்ம போலீஸ் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா ப்ரிவென்டிவ் ஜஸ்டிஸாக தான் இருக்காங்க, அதாவது ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸாக தான் இருக்காங்க. அதாவது ஏதாவது ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ காசு திருடிட்டானா அந்த திருடனை கண்டுபிடிச்சி காசு திரும்பி வாங்கி தருது, அந்த மாதிரி விஷயத்தில் அது ஓகே. பட் பாடிலி இன்ஜஸ்டிஸ் ஒரு விமனுக்கு நடக்குது அப்படின்னா we should make sure that there we handle preventive justice. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கணும், how we should teach children from school itself, how men should respect women, அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணுமே தவிர ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுவும் bodily integrity is involved that cannot be repaired. The women has to go through that trauma. So we should make sure that we go for a preventive justice rather than restorative justice. அதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் க்ளீன் எனர்ஜி போஸ்ட் கோவிட்-19. இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கோவிட்-19 அப்போது தேர் வாஸ் அ ரிசர்ச் தட் வாஸ் டன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த பொல்யூஷன் வாஸ் ஹெவிலி ரெடியூஸ்ட் அப்படிங்கிறாங்க. இந்த பொல்யூஷன் ரெடியூஸ் ஆனது காரணம் இஸ் இட் பிகாஸ் வி ஸ்டாப்ட் யூஸிங் ஃபாசில் ஃபியூவல்ஸா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தட் இஸ் நாட் த ரீசன். த ரீசன் இஸ் வி டிட் நாட் மூவ் டுவர்ட்ஸ் க்ளீன் எனர்ஜி, ராதர் வெஹிக்கிள்ஸ் ஓடலை, நாட் மெனி பீப்புள் ஹேட் ஆஃபீஸஸ், அதனால டிராஃபிக் ரோடில் இல்லை, அதனால தான் குறைஞ்சிருக்கே தவிர அவர் கோல் டு மூவ் towards green energy did not happen. United Nations Economic and Social Commission shows that energy demand reductions have mainly impacted fossil fuels and depressed oil and gas prices. Renewable energy development Chinaல அதெல்லாம் healthy paceல நடந்தாலுமே still it is not enough அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. By making meaningful progress on sustainable development goals, we can go for addressing the systemic issues, health, decent work, poverty, socio-economic inequalities. இது எல்லாமே நம்ம எப்போ we can addressனா by moving towards clean energy. இது எல்லாமே interlinked அப்படிங்கிறத சொல்கிறாங்க. By directing stimulus and funding investments to support the SDGs, we can build back better. Now இப்போ நம்ம கோல் எல்லாமே இந்த 1 yearல it got affected. Not many people had jobs. The industries did not work. ஸோ இது எல்லாமே ஒரு ஹால்ட்டுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னமுமே நம்ம அதுக்கு ஃபண்டிங் இன்க்ரீஸ் பண்ணி we should make this green energy more attractable அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. I would request you to have a look at this article. I have highlighted the important points. So that's all for today's articles. I hope this session was useful. Kindly tune in tomorrow for another comprehensive editorial analysis. Thank you.